இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்று நீங்களும் நானும் வாழக்கூடிய இந்த சமூகத்திலே அனைவருமே மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று காட்டிக்கொள்ள விரும்புகிறோம் என்று நவீன ஒரு ஆய்வு நமக்கு எடுத்துரைக்கிறது. ஒரு நாள் ஒரு கிராம பகுதியிலே நற்செய்திய பணி செய்து கொண்டிருந்த ஒரு அருட்பணியாளர் ஒரு மக்கள் கூட்டத்தின் முன்பாக உரையாற்றி கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்திலிருந்து ஒரு நபர் அந்த அருள் பணியாளரை அழைத்து, சிறிது நேரம் நான் உங்களோடு தனியாக பேச வேண்டும் என்று அழைக்கிறார். அவர் ஏதோ ஒரு முக்கியமான செய்தி இவருக்கு சொல்ல வேண்டும் என்று எண்ணி அந்த அருட்பணியாளரும் அந்த கூட்டத்தை விட்டு தனியே வந்து அந்த மனிதரோடு பேசுகிற பொழுது அந்த மனிதர் அந்த அருட்பணியாளரின் முகத்தின் மீது காரி உமிழ்ந்து விடுகிறார். சிறிது நேரமும் எந்தவித எதிர்வினையும் செய்யாமல் அவர் தன் கையில் இருந்த அந்த கைக்குட்டையை பயன்படுத்தி முகத்தை துடைத்து கொண்டு ஒரு புன்முறுவலோடு வந்து அதைவிட இன்னும் உற்சாகமாக நற்செய்தி பணி செய்தாராம். அதை அந்த கூட்டத்திலே பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர் இவரை இவ்வாறு உதாசீனப்படுத்தின போதும் இழிவுபடுத்தின பொழுதும் இந்த மனிதர் கோபம் கொள்ளாமல் இவர் அமைதியான மனநிலை கொண்டிருக்கிறார் என்றால் இவரின் உள்ளத்திலே தாழ்ச்சி இருக்க வேண்டும். அத்தகைய தாழ்ச்சி இவர் பெற்றிருக்க வேண்டும் என்றால் இவர் வழிபடுகிற யாரை அறிவிக்கிறாரோ அந்த ஆண்டவரும் தாழ்ச்சி உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று எண்ணி அந்த அருள் பணியாளரிடத்திலே சென்று, நானும் அத்தகைய தாழ்ச்சி நிறைந்த மனிதனாக வாழ வேண்டும், எனக்கும் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லி அவர் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவராக மாறினாராம். அவரை பார்த்து பலரும் கிறிஸ்தவ மறையில் நேர்ந்தாராம். அந்த அருள் பணியாளர் தான் புனித பிரான்சிஸ் சவேரியா. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் கொண்ட மனிதர்களாக வாழ அழைப்பு விடுக்கிறது. இயேசு யோவான் எழுதிய நற்செய்தியின்படி தன்னுடைய பணி வாழ்விலே தன்னுடைய சீடர்கள் தங்களோடு இருக்கவும் நற்செய்தி பணி செய்யவும் அழைக்கப்பட்ட அந்த சீடர்களுக்குள்ளாக ஒரு விவாதம் ஏற்படுகிறது. அவர்களிலே யார் பெரியவர்? அவர்களிலே பேதுரு பெரியவரா, மற்ற சீடர்கள் பெரியவரா, யூதாசு பெரியவரா என்று ஒரு விதமான விவாதம் எழுகிற பொழுது இயேசு அவர்களுக்கு ஒரு உன்னதமான பாடத்தை கற்பிக்க துவங்குகிறார். வார்த்தையான அவர் இந்த மனுகுலத்திலே பிறந்து இந்த மனுகுலத்தை மீட்க வந்த அந்த மீட்பர் தன்னுடைய சீடர்களின் பாதகங்களை கழுவி வார்த்தையால் அல்ல வாழ்க்கையால் பாடத்தை கற்பிக்கிறார். யார் ஒருவர் தலைவராக இருக்க வேண்டும் என்று ஆசை கொள்ளுகிறார்களோ அவர்கள் அனைவரையுமே பணிவிடை செய்ய தெரிந்த பணியாளர்களாக இருக்க வேண்டும். அதை தான் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் உள்ள புனித வின்சென்ட் பால் சபையில் உள்ள அந்த பங்கு பணிகளிலே, அவர்களுடைய பணி பொறுப்புகளிலே அழகான ஒரு வார்த்தை இருக்கும். அவர்கள் எந்த இடத்திலுமே தலைவர்கள் என்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார்கள், மாறாக முதன்மை பணியாளர்கள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அதாவது அங்கு இருக்கிற அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைக்கிற ஒரு மனிதரை தான் முதன்மை பணியாளர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அத்தகைய உள்ளம் கொண்டவர்களாய் அத்தகைய மனநிலை கொண்டவர்களாய் நீங்களும் நானும் வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்வும் மகிழ்ச்சியும் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வுமாக இருக்கும். இன்று பல குடும்பங்களிலே நிலவக்கூடிய அந்த ஒரு அமைதியற்ற சூழல்கள், மேலுமாய் பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்னவென்று பார்க்கிற பொழுது அவர்களிலே யார் பெரியவர்? கணவர் பெரியவரா, மனைவி பெரியவரா, பிள்ளைகள் பெரியவரா, உற்றார் பெரியவரா, உறவினர்கள் பெரியவரா? ஒவ்வொருவருமே அடுத்தவர்கள் மீது அதிகாரம் செலுத்த ஆசைப்படுகிறார்களே தவிர யாருமே தாங்கள் பணிந்து போக வேண்டும் என்கிற மனநிலை கொண்டிருக்காமல் இருப்பதே காரணமாக இருக்கிறது. சற்று யோசித்து பாருங்கள். நமது குடும்பங்களில் எழக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட அடிப்படை காரணம் என்னவென்று பார்க்கிறது போது அடுத்தவர்களை நான் சொல்வதை அவர்கள் கேட்க வேண்டும், நாம் சொல்வதை அவர்கள் கேட்க வேண்டும் என்று அடுத்தவர்கள் கேட்க வேண்டும் என்று எவ்வளவு நாம் ஆர்வம் கொள்கிறோமோ அதே போலதான் அடுத்தவர்களும் நாம் சொல்வதை கேட்க வேண்டும் என்று ஆவல் கொள்வார்கள். அத்தகைய சுமூகமான வாழ்வை நமது குடும்பங்களிலும் பணிதளங்களிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலிலே நாம் தாழ்ச்சி நிறைந்த மனிதர்களாக அன்னை மரியாளை போல புனித பிரான்சிஸ் சவேரியாளை போல வாழ கற்றுக்கொள்வோம்.
தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் இறைவன் வாழும் இல்லம் என்பதை உணர்ந்து தாழ்ச்சி என்கிற குணத்தை நமதாக்கிக் கொள்ள அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமேன்.